தங்கம் வாங்குறவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? தங்கம் விற்க போகிறாங்கன்னா என்ன சார் அட்வைஸ் கொடுப்பீங்க? சார் தங்கம் வாங்குறவங்க வந்து கடன் நான் யாரும் விருப்பப்பட்டு வாங்குறது இல்லைங்க. கடமையை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் கடன் வாங்கியிருக்காங்களே ஒழிய யாருமே ஆடம்பரத்துக்கு கடன் வாங்குறது இல்லைங்க. நகை ஏறும்போது என்ன நினைப்பாங்கன்னா இன்னும் ஏறும் வச்சுருப்பாங்க, விற்க மாட்டாங்க. நகை இறங்கிச்சு வச்சுக்கோமா, இது இறங்கிடுச்சு, திருப்பி பழைய ரேட்டுக்கு ஓட்டும் அப்படின்னு வச்சுக்குவாங்க. ஸோ யாருமே நகை ஏறுறதுக்காக விற்கிறதில்ல, நகை இறங்குறதுக்காக விற்கிறதில்ல. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 5 வருஷம் கழிச்சு எப்படி சார் இருக்கும்? அந்த கோல்டு வந்து உச்சத்தில் தான் இருக்குமா? இன்றைக்கி 50,000 ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா 50,000 ரூபாய் இந்த ₹1 வட்டி போட்டிங்கன்னா என்ன ரேட்டோ அதான் 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு. இப்படி தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இப்போ கொஞ்சம் ஏறி இறங்கி திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும். வந்து கோல்டு ரேட் அதிகமாக வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோல்டு வாங்காமல் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? அது நல்லதுன்னு சொல்லுவீங்களா, இல்லாட்டி வாங்கலாமா? நான் குறையும் வாங்கலாம், குறைஞ்சோன்னா வாங்கலாம். அப்புறம் இன்னும் 2,000 3,000 கிராம் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பவுனுக்கு எவ்வளோ குறையும்? எங்ககிட்ட குளிச்சாதனம் கிடையாது, அங்கே குளிச்சாதனம் உண்டு. உங்களோட தேவை, எனக்கு டிசைன் தேவையில்லை, பவுன் தான் வேணும்னா எங்கிட்ட வாங்க, இல்லை டிசைன் வேணால் கிடைக்க போகும். நம்மகிட்ட வந்து தங்கத்தை வைக்க போகிறாங்கன்னா உங்களுக்கு செய்கூலி காசு பிடிக்க மாட்டீங்க, சேதாரம் காசு பிடிக்க மாட்டீங்க இல்லையா? நான் செய்கூலி சேதாரம்லாம் பிடிக்கவே மாட்டோம் சார், சர்வீஸ் சார்ஜ் வாங்க மாட்டோம். அதில் அழுக்கு கல் என்னாமல் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கழிக்கவே முடியும், மற்றபடி எதுவும் கழிக்க மாட்டோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட் போயிட்டுருக்கோ அதுலேருந்து என்ன போயிட்டு அந்த போயிட்டு தான் எடுத்துகிட்டு போகிற முடியும். நாங்கள் வேறு எதாவது எக்ஸ்ட்ராவோ இதுவாகவோ உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே வாங்க போகிறோம். ரீப்ளை நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் யார் இணைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்ஆர் கோல்ட் அண்ட் ட்ரேடர்ஸ் என்ஜே பாலாஜி பன்னீர் தான் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கடந்து வந்த பாதை, நீங்கள் ஃபினான்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தில் இருந்தது, செல்வாக்கில் இருந்துட்டு அடிமட்டம் வறுமை வரைக்கும் போயிட்டு வந்தீங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நிலைமைக்கு வந்து நிற்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் சரி, நிறைய பேர் இந்த ஸ்ட்ரகிளில் மாட்டிட்டு இருப்பாங்க. சில பேர் சூசைடே அட்டன் பண்ணலான்ற அளவுக்குலாம் போயிடுவாங்க. ஏன்னா இன்னுமே மிடில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 7 லட்சம் 8 லட்சம் கடன் இருக்கும். அது வட்டி மட்டும் தான் கட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்கள அசல் கட்டவே முடியாது வருஷம். அவங்களாம் எப்படி மீண்டு வரலாம்? நீங்கள் இந்த பிரச்சனைலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? உங்கள் கதையை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ நான் பேசிக்காக ஒரு சொல்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கைங்கிறது வந்து எனக்கு ஏற்பட்ட வாழ்க்கையோட அனுபவம் உங்களுக்கு ஏற்பட போகிறது இல்லை. நான் பார்த்த மனிதர்கள் யாரும் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. எனக்கு ஏற்பட்ட சூழ்நிலை யாரும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ கடவுள் அவங்களுக்கு ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுருக்கேன், ஆன்சர் சீட் எழுதி வச்சுருக்கேன், கொஸ்டின் பேப்பர் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதுபடி தான் நடக்கும். உங்களுக்கு எழுதப்பட்ட என்ன விதியோ அதுபடி நடக்கும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அது நல்லது செய்யுங்க. நல்லது செஞ்சால் நல்லது கண்டிப்பாக நடக்கும். கெட்டது செஞ்சால் கெட்டதும் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நல்லது லேட்டாக நடக்கும், கெட்டது உடனே நடக்கும். ஸோ லேட்டாக நடந்தாலும் நல்லது நடக்கட்டுமே. அதே மாதிரி சொன்னீங்க, நிறைய பேர் கஷ்டம் வந்துச்சு, வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க, கடன் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. கடன் நான் யாரும் விருப்பப்பட்டு வாங்குறது இல்லைங்க. வீட்டு அரிசி இல்லைன்னு சொல்லி யாரும் கடன் வாங்குறது இல்லை. சும்மா கைமாற்ற பக்கத்தில் வாங்கிட்டா திருப்பி கொடுத்துருவோம், அது மாதிரி தான் இருக்கும் இல்லையா? லட்சக்கணக்கில் வாங்கி வட்டி கட்டுறதுக்கு அவங்க இந்த அரிசி வாங்குறது தொழில் செய்கிறாங்க இல்லையா? இந்த தொழில் செய்கிறதுக்காகவும் அவங்களுடைய கடமையை பூர்த்தி செய்கிறதுக்காகவும் தான் கடன் வாங்கியிருக்காங்களே ஒழிய யாருமே ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குறது இல்லைங்க. ஒரு பணம் வரும்னு நினைப்பாங்க, அந்த பணம் வந்தோடனே இதில் போட்டுடலாம், அந்த கடன் அடிச்சலாம் நினைப்பாங்க. அந்த பணம் வராமல் இருக்கும், இங்கே கட்ட முடியாமல் அப்படியே ஏறிட்டே இருக்கும். அதை வாங்கி போட்டு நினைக்கிறாங்க இல்லையா? அது கூட அவங்க தேவைக்காக வாங்கியிருக்க மாட்டாங்க, கடமையை நிறைவேற்றுறதுக்காகவும் அவங்களுடைய தொழில் விரிவுபடுறதுக்காக தான் இருக்குமே ஒழிய மற்றபடி இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. மேபி கடன் வாங்கி தான் தீரணும், அது நீங்கள் தடுக்க முடியாது. கடன் வாங்கி தான் தீரணும்னா அது அந்த டைமுக்கு உங்களுக்கு கடன் வாங்கணும்னு சூழ்நிலை அமைக்கும் பட்சத்தில் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் கடன் வந்து தான் தீரும். அப்படி வர சமயத்தில் தயவு செஞ்சு தோந்து போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உலகம் ஏசுவோம், எல்லாருமே ஏசுவாங்க. யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இவங்க தான் நம்ம லைஃப்னு நினச்சிட்டு இருப்போம். அவங்கக்கிட்ட கூட ஒரு உதவி கேட்டால் கூட அந்த உதவி அப்போ தெரியும், எல்லாரோட முகமும் தெரியும், எல்லாரோட முகமும் தெரியும். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு சித்தாந்தம் இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து இவன் ஏற்கனவே பண்ணி இவ்வளோ கடனாகி நிற்கிறான், இனி இவன் எப்படா ஜெயிக்க போகிறான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து உங்களை அழிக்கணுன்றதுக்காக இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு தெரியாது. அவங்களுடைய பயம் ஒரு விஷயம் இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டான், இப்போது திருப்பி இது அழிச்சிட்டானா என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை இவனை லாபம் எதுக்கு திருப்பி நம்பணுன்ற மாதிரி இருக்கலாம். அது மாதிரி பல காரணங்கள், 1000 விஷயங்கள் இருக்கலாம். அந்த விஷயங்களுக்காக மட்டும்தான் அவனுடைய சூழ்நிலை மாறும். அந்த சூழ்நிலை யார் என்ன சொல்லியிருப்பாங்க அந்த மனநிலையிலேருந்து யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நமக்கும் காலம் வரும், நம்மளுக்கும் நல்ல ஒரு நேரம் வரும். அந்த நேரம் கண்டிப்பாக வரும், வராமல் மட்டும் போகாது. நீங்கள் ரொம்ப வருஷமாக அந்த நகை கடையில் தான் வேலை பார்த்துருக்கீங்க, இப்போவுமே நகை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க.
நீங்கள் நகையை வந்து லவ் பண்ணுறீங்களா இல்லாட்டி இது பணம் தருதுன்றதுக்காக இது கூட இருக்கீங்களா? நான் இந்த தொழிலுக்கு வரதுக்கு முன்னாடி எங்களுடைய குருநாதர் இந்த டிகேசி சார், என்னுடைய மானசீக குருநாதர், அவர் வந்து கிட்ட என்னை வேலைக்கு சேர்த்தாங்க. வேலைக்கு சேர்த்த போது அவர் துணிக்கடையும் வச்சுருந்தா, நகைக்கடையும் வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து எதில் விடலான்னு டிஸ்கஸ் பண்ணி நகைக்கடையில் சேர்த்து விட்டாங்க. அன்றைக்கி சேர்ந்த இந்த தொழில் அப்படியே பயணிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு வேறு தொழில் தெரியாது, இந்த தொழில் தான் தெரியும். ஸோ நான் இதை காதலிச்சு பண்ணுறேன்னா, வருமானத்துக்காக பண்ணுறேன்னா அப்படின்னு இல்லை. வருமானம் வரும்போது காதலித்தேன், காதலிச்சதுக்காக வருமானம் வருது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து பழைய நகையெல்லாம் வாங்கி விற்றுட்ருக்கீங்க. இப்போ ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நகையோட ரேட்டு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதனால எல்லாருமே நகை வாங்குறது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதே சமயம் ரேட் ரொம்ப அதிகமாகுது, இந்த டைம் நம்ம நகையை விற்றா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு யாராவது உங்ககிட்ட விற்கிறாங்களா? சேல்ஸ் அதிகமாக இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு நல்ல விஷயம். நகை ஏறும்போது விற்க மாட்டாங்க, நகை இறங்கும் போது விற்க மாட்டாங்க. இல்லை சார், சில பேர்லாம் வந்து நம்ம விற்கிற நிலம இருக்கும், எப்படி இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணும்போது நிலம இருக்கும், அது இப்போ விற்றலாமே. நகை ஏறும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இன்னும் ஏறும் இன்னும் ஏறும் இன்னும் ஏறும் இன்னும் ஏறும் வச்சுருப்பாங்க, விற்க மாட்டாங்க. நகை இறங்கிச்சு வச்சுக்கோமா, இவ்வளோ இறங்கிடுச்சு, திருப்பி பழைய ரேட்டுக்கு ஓட்டும், பழைய ரேட்டுக்கு ஓட்டும் அப்படின்னு வச்சுக்குவாங்க. ஸோ யாருமே நகை ஏறுறதுக்காக விற்கிறதில்ல, நகை இறங்குறதுக்காக விற்கிறதில்ல. அவங்க தேவை வரும்போது மட்டும்தான் விற்பாங்க. மேபி அந்த தேவை நாளைக்கு பணம் வரணும், நாளைக்கு கண்டிப்பாக பணம் வேணும் அப்படின்னா மட்டும்தான் விற்கிறாங்களே ஒழிய நகை ஏறட்டும் இறங்கட்டும்ங்கிறதுக்காக யாரும் விற்கிறதில்ல. உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஸ்லைஸ் சேஞ்ச் தருது? அதாவது எங்கள் கிட்ட பொறுத்த வரைக்கும் தொழில் உண்மையாகவே ஆண்டவன் புண்ணியத்தில் போய் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, சிறப்பான ஒரு சம்பவம் தான். ஏன்னா இது எப்படின்னா ரேட்டுக்காகவோ இதுக்காகவோ கிடையாது, எங்களுடைய சர்வீஸ் அந்த மாதிரி. நாங்கள் நியாயமான விஷயத்தை மட்டும் தான் பண்ணுறோம், நாங்கள் கரெக்டான விஷயத்த சொல்லி செய்கிறோம், என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது தெளிவாக சொல்கிறோம். அதேமாதிரி கஸ்டமர்ட்டையும் இவ்வளோ தான் வாங்குகிறோம், இவ்வளோ தான் கோல்டு, இவ்வளோ தான் ரேட்டு, இவ்வளோ தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக தான் சொல்கிறோம். ஸோ எங்களுக்கான வாடிக்கையாளர்கள்னு ஒரு இருக்காங்கல்ல, இவங்களை வாடிக்கையாளர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா டெய்லி நகையை விற்றுட்டே இருக்காங்க, நான் என் வாடிக்கையாளர்னு சொல்ல மாட்டேன். அவங்க கஷ்டம்னு வரும்போது தங்க கையில் இருக்குது அப்படின்னா டக்குன்னு எங்கள் நினைப்பு வருது இல்லை. இதுதான் நாங்கள் இந்த தொழில் செஞ்ச வெற்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறையாமே எல்லா இடத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 5 வருஷம் கழிச்சு எப்படி சார் இருக்கும்? அந்த கோல்டு வந்து உச்சத்தில் தான் இருக்குமா இல்லாட்டி ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகிடுமா சார்? வேஸ்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ₹1 வட்டி சார். இன்றைக்கி 50,000 ரூபாய்க்கு நீங்கள் தங்க வாங்கினீங்கன்னா 50,000 ரூபாய் இந்த ₹1 வட்டி போட்டிங்கன்னா என்ன ரேட்டோ அதான் 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு. இப்படி தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இப்போ கொஞ்சம் ஏறி இறங்கி திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும். இதுதான் இதோட மார்க்கெட்டோட ட்ரெண்டிங் இதாக இருக்கும். ₹1 1.5 வட்டி, அவ்வளோதான் வித்தியாசம். அதிகபட்சம் ₹1 வட்டி, இல்லை ₹1 வட்டி. உங்கள் கையில் பொருள் இருக்கும், வட்டி வெட்டிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் விற்கும்போது வட்டி எடுத்து அதிகாரத்தில் எடுத்துக்குவீங்க. இப்போ வந்து கோல்டு ரேட் அதிகமாக வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோல்டு வாங்காம வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? அது நல்லதுன்னு சொல்லுவீங்களா இல்லாட்டி வாங்கலாமா? சார் அதை இப்போ கோல்டு அதிகமாக இருக்கும்போது வாங்க வேணாம் தான் நானே சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கோல்டு குறையும், குறைஞ்சோன்னே வாங்குங்க. தேவைக்கு இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. முக்கியமான கல்யாணம் தேவைக்கு வாங்கிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏங்க நீங்கள் தங்கம் வாங்குறத தடுக்கிறதுக்கு நான் ஒன்றும் இது இல்லை, நீங்கள் தங்கம் வாங்கக்கூடாதுன்றது இல்லை. குறையுன்றது நான் நம்புகிறோம், எங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்புது, நான் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை நான் உங்கள்கிட்ட பகிர்றேன். இல்லை நீ சொல்கிறதுக்கெல்லாம் வாங்க முடியாது, நீ சொல்கிறதுக்காக வாங்குறது அது உங்களோட விருப்பம். நான் குறையும் வாங்கலாம், குறைஞ்சோன்னா வாங்கலாம். அப்புறம் இன்னும் 2000 3000 கிராம் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பவுனுக்கு எவ்வளோ குறையும்? இப்போ அந்த ஒரு நீங்கள் கம்மியாகணுன்ற ஆசையில் தாங்க சொல்கிறேன், நீங்கள் வாங்கவே கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே சார். ஒருவேளை வந்து வாங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க கடையில் வாங்குறது பெட்டரா இல்லாட்டி உங்ககிட்ட பழைய நகை வாங்குறது பெட்டரா சார்? அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா சார்? எங்கள் எங்ககிட்ட விற்க வந்தால் மட்டும் தான் நீங்கள் வாங்க முடியும். ஆனால் கடையில் போனால் டிசைன் வாங்க முடியும். எங்ககிட்ட குழி சாதனம் கிடையாது, அங்கே குழி சாதனம் உண்டு. உங்களோட தேவை, எனக்கு டிசைன் தேவையில்லை, பவுன் தான் வேணும்னா எங்கிட்ட வாங்க, இல்லை டிசைன் வேணால் கடைக்கே போங்க. ஓகே சார். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க மைண்டில் இருக்கும், நாமளும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கும். இதை பார்த்த பிறகு கூட தோணலாம், நாமளுமே இந்த மாதிரி ஒரு பழைய நகையை வாங்கி அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இதை சொல்ல வேண்டிய அட்வைஸ் சார். எப்படி இருக்கணும், எதில் விழுந்துடக்கூடாது, ஏன்னா ரொம்ப வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? அவங்க வந்து தோல்வி சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது அட்வைஸ் ஏதாவது கொடுங்க சார். சார் இந்த தொழிலுங்கிறது நெருப்புமே நடக்கிற மாதிரி, அதாவது வெளியே பார்க்கறதுக்கு ஈஸியாக தெரியும், உள்ளுக்குள்ளே அதோடைய பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏன்னா ₹100 ஒரு மில்லிகிராம் கூட எனக்கு ₹100 500 1000 லாஸ். அதே மாதிரி தவறான நபர்களால் நம்ம கவரப்பட்டு தவறான பொருளை வாங்கி அது அரசாங்கத்துக்கிட்ட வேறு மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் எத்தனையோ பேர் இந்த தொழிலில் அழிஞ்சு போனவங்களை பார்த்துருக்கேன், இந்த தொழிலில் நல்லா இருக்கவங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ நான் இந்த தொழில் தெரியாமல் தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க. தொழில் இறங்குறதா இருந்தால் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவது எங்கேயாவது வேலை செய்யுங்க, வேலை தொழிலை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் தொழிலில் இறங்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, உங்கள் சூழ்நிலை உங்கள் முடிவு பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் இந்த தொழில் இறங்க. திடீர்னு இவர் பண்ணார், இவர் வாங்குறாரு, இவர் கொடுத்தாருன்றதுக்காக ஏதோ 2 வாட்டி 3 வாட்டி ஃப்ளூக்கில் வந்துடலாம். ஆனால் 10 வியாபாரம் பண்ணிட்டு 2 வியாபாரம் போச்சுன்னா இருக்க காசு மொத்தமும் போயிடும். ஸோ தயவு செஞ்சு தொழிலை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க.
தயவு செஞ்சு இவங்க பண்ணுறாங்க நானும் பண்ண போகிறேன்ற மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நகை கடையில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது நிறைய விஷயம் அவங்க கற்றுக்குறாங்க. கற்றுக்கும் போது சில பேர் தப்பான வழியில் போயிடுறாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஒரு ஸ்டேஜில் பணம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தேவை தான். அந்த பணம் குறுக்கு வழியில் வரணும்னு ஆசைப்படுற பட்சத்தில் அதை செய்வாங்க. மேபி அதுக்கான வழியும் அவங்க அனுபவிச்சு தான் தருவாங்க. இது எல்லாருமே இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஒவ்வொரு நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்த மனிதர்கள், அண்ணன் கந்தசாமி பிள்ளையிலேருந்து ஐயா கிரண் அண்ணன்லேருந்து மேபி ஸ்ரீனிவாசன் சார்லேருந்து ராஜேந்திரன் சார் வரைக்கும் டிகே சார்லேருந்து எல்லாருமே வந்து வாழ்க்கையில் அடி மட்ட கஷ்டத்தை பார்த்து ஒவ்வொரு துளியும் ரத்தத்தையும் வேறையும் ஒன்றா கலந்து அதுக்கப்புறம் சிந்தி ஒவ்வொரு படி ஏறும்போது எத்தனை துரோகங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் இதெல்லாம் கூட இருந்து பார்த்து அதுக்கப்புறம் இன்றைக்கி உட்காந்து இன்றைக்கி அவங்க ஜம்முன்னு உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு 20, 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை வாழ்ந்ததை நானும் நினச்சி பார்க்குறேன். அவங்க வாயில் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படி கேட்டிருக்கும் பட்சத்தில் நாம் பட்டுறதுல கஷ்டமே இல்லைன்னு தோணும். அப்படி கஷ்டப்பட்டதுனால மட்டும்தான் அவங்கள நிலையாக உட்காந்து. ஆனால் மக்களோட கருத்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உண்மையாக உழைச்சிருந்தா இவ்வளோ இதெல்லாம் வர முடியாது, கண்டிப்பாக இவ்வளோ பெருசாக வர முடியாது. யார் சொன்னா? அப்படின்ட்டு மக்களோட உண்மையாக உழைச்சிருந்தாலும் உண்மையாக உழைச்சா மட்டும்தான் அதை வர முடியும். அதுக்கு கடவுள் அருளும் நம்ம நேர்மையும் தொழிலுடைய பக்தியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்துடலாம். பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் விற்றுட்டு அப்போ அவர் ஃப்ராட் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோதான் ஃப்ராட் பண்ணால் அப்போ எல்லாம் ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சுவாங்களே. அதுக்கும் ஒரு திறமை வேணும்ல, அதுக்கும் தொழில்நுட்பம் வேணும்ல, அது செஞ்சுருக்கும்ல. அதுவும் நேர்மை இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும். நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பழைய நகையை வாங்கி விற்கிற மாதிரி. இப்போ புதுசாக நிறைய பேர் வந்துட்டாங்க ட்ரெண்டுக்கு. இதோட பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும் ஃபியூச்சரில்? ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கூட வச்சுங்களேன், எப்படி சார் இருக்கும்? இது நல்லா ரீச் ஆகும் நடக்கா சார்? இந்த பிஸ்னஸ் எப்படின்னா இப்போ இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு ஃபைனான்சியல் கண்ட்ரோலுங்கிற விஷயம் முக்கியம். இப்போ வந்து வெளிநாட்டெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் கோல்டு விற்கினா நீங்கள் அங்கே ஒரு கவுண்ட் வச்சுருப்பாங்க, அந்த கவுண்ட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா அதே கேஷ் கொடுக்கும். அது மாதிரி வெளிநாட்டெல்லாம் வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் இந்தியாவிலே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். துபாயிலலாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், மேபி வந்துருச்சு. ஸோ அங்கே இதே வந்துடும், அதே வந்து கால்குலேட் பண்ணி இவ்வளோ போட்டு அவர் பணத்தை கொடுத்தோம். ஸோ கோல்டு இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் தான். இதில் ரெகுலராக பண்ணிட முடியும்னா என்னுடைய கணிப்பு பிரகாரம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெர்மனன்ட் ஜாப் இல்லை. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஓகே சார், இந்த நேர்காணல் நிறைய விஷயங்களை பார்த்தோம். கடைசியாக ஒரு 2 சொல்லுங்கள் சார். தங்கம் வாங்குறவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? தங்கம் விற்க போகிறாங்கன்னா என்ன சார் அட்வைஸ் கொடுப்பீங்க? சார், தங்கம் வாங்குறவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டாக பார்த்து, புளி சேதாரமும் கம்மியாக இருக்கிறத பார்த்துவாங்க, கல் எண்ணாமல் இதாக பார்த்துவாங்க. தங்கம் விற்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஜேஎன்ஆர் கோல்டுக்கு வாங்க. உங்களுக்கு நேர்மையான முறையில் சிறப்பான சேவை செய்கிறதுக்காகவும் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ கொடுக்கறதுக்காகவும் நான் என்றைக்குமே நான் ஒரு சேவையாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், பணிவோன் போட்டு கேட்டுக்கிறேன். ஓகே சார், இப்போ மக்களுக்கு விற்கிறவங்களுக்கு வந்து டவுட் இருக்கும், நம்மகிட்ட விற்றா என்னென்ன சலுகைலாம் இருக்கும், எப்படி இருக்கும்ன்றதை ஒரு டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். சார், நான் உங்களுக்கு சலுகை கொடுக்குறதுன்ற கான்செப்டாக பேசலை, நியாயமான பணம் கொடுக்குறத பற்றி பேசுகிறேன். ஸோ அந்த நேர்மை தான் உங்களுக்கு நான் கொடுக்குற சலுகையே. உங்களுக்கு எந்த ஒளிமுறை இல்லாத வியாபாரம் பண்ணுறது தான் உங்களுடைய சலுகையே. இன்றைக்கி இதான் ரேட்டு, இதுதான் விஷயம், இதுதான் கையில் கிடைக்கும் அப்படி தங்கத்தை ஓப்பனாக சொல்கிறது தான் என்னோட சலுகை. நம்மகிட்ட வந்து தங்கத்தை வைக்க போகிறாங்கன்னா உங்களுக்கு செய்கூலி காசு பிடிக்க மாட்டீங்க, சேதாரம் காசு பிடிக்க மாட்டீங்க இல்லையா? நான் செய்கூலி சேதாரம்லாம் பிடிக்கவே மாட்டோம் சார், சர்வீஸ் சார்ஜ் வாங்க மாட்டோம். அதில் அழுக்கு கல் எண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கழிப்பவே முடியும், மற்றபடி எதுவும் கழிக்க மாட்டோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட் போயிட்டுருக்கோ அதுலேருந்து என்ன பியூட்டி அந்த பியூட்டி தான் எடுத்துக்க போகிற முடியும். நாங்கள் வேறு எதாவது எக்ஸ்ட்ராவோ இதுவாவோ உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே வாங்க போகிறதில்ல. நீங்கள் நகை விற்கணும்னா கீழே இருக்க ட்ரோலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் எங்கள் பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கான விளக்கம் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, கொட்டேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கொட்டேஷனை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க. இது அதர்வைஸ் உங்களுக்கு வாங்கிட்டாவே நீங்கள் என்ன கொடுப்பீங்க, அது வேறு மாற்றம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்குவாங்க. நன்றி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.